அந்த செய்தியை காமிக்கிறது என்னங்கடா அது? சட்டமன்றமா சந்தக்கடா ஆக்கிட்டாங்க. அரவேக்கடித்தனமா சட்டமன்றத்தில் என்ன பேசுற? நீ என்ன யோக்கியனா? பரம யோக்கியனா நீ? விஜய், நீ நடித்த புலி படத்துக்கு 15 கோடியை வாங்கிட்டு குறைந்த கணக்கு காமிச்சு அதை கண்டுபிடித்து 1.5 கோடி கட்டியவன் நீ. நீயே ஒரு களவாணி. ஒரு சட்டமன்ற வரலாறு, ஒரு முதலமைச்சர் கூடிய தகுதி இருக்கு. ஒரு நடிகராக இருக்கும்போது பேசுவது பேச்சு வேறு, பொது மேடையில் பேசுவது வேறு. ஆனால் சட்டமன்றத்தில் உரையாற்றுவது என்பது மிகவும் நாகரீகமாக. மூதறிஞர் ராஜாஜி இருந்த அந்த சேர், பெருந்தலைவர் காமராஜர் அமைந்த சேர், பக்தோஜலம், பேரறிஞர் பெருந்தை அண்ணா, டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, நம் புரட்சி தமிழர் எடப்பாடியார், ஸ்டாலின். இந்த வரலாறுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரி ஒரு பேச்சு யாராச்சும் பேசியிருக்காங்களா சட்டமன்றத்தில்? அந்த செய்தியை காமிக்கிறது என்னங்கடா அது? சட்டமன்றமா சந்தக்கடா ஆக்கிட்டாங்க. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும். போலாம், தலைவன் சொன்னதுடா. நீ தலைவன் உச்சரிக்கும் உனக்கு என்ன யோக்கியது இருக்கு? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று அண்ணா சொன்னார். மாட்டான் தோற்றத்துக்கு மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்னார் அண்ணா. நீ என்ன அரவேக்கடித்தனமா சட்டமன்றத்தில் என்ன பேசுற? நீ என்ன யோக்கியனா? பரம யோக்கியனா நீ? விஜய், நான் கேட்கிறேன், நீ விஜய் கை நீட்டி பேசுகிறேன். முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீ சொல், நீ யோக்கியமானவன் சொல். சொல்ல முடியுமா? ஒரு படத்துக்கு எவ்வளவு வாங்கின? எவ்வளவு வெளியே சொல்லி இருக்கிறையா? நீ நடித்த புலி படத்துக்கு 15 கோடியை வாங்கிட்டு குறைந்த கணக்கு காமிச்சு அதை கண்டுபிடித்து 1.5 கோடி கட்டியவன் நீ. நீயே ஒரு களவாணி. அடுத்தவனை களவாணி சொல்ல என்ன யோக்கியம் இருக்கு? நீ ஒரு வரை சுட்டி காட்டுற. வெளிநாட்டில இருந்து ஒரு பாமரன் கார் இறக்குனாலும் சரிங்க, உனக்கு இவ்வளவு பெரிய கார் எப்படி வந்தது? ரசிகர்கள் மக்கள் கொடுத்தது. மக்களால் நீ அந்த காரை இறக்குமதி பண்ணி மோசடியாக செஞ்சு கோர்ட்ல வழக்கு போட்டு உன்னை தண்டித்ததில்லையா? நீ பணம் கட்டலையா? அப்ப நீ யோக்கியமானவனா? சரி, நாளைக்கு 41 பேருக்கு அரசாங்க பதவியை தூக்கி கொடுத்துருக்கீங்க, வரவேற்கிறோம், கொடுங்க. இறந்தவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும். ஏன்னா 10 பேர் அதுக்கு மேல இறந்து போட்டான், அவன் என்னடா பாவம் செஞ்சான்? அந்த குடும்பம் என்ன பாவம் செஞ்சது? சரி விஜய் அவர்களே, நான் கேட்கிறேன், முதலமைச்சர் உன்னை பார்த்து கேட்கிறேன், நீ நீதிமான், நான் இந்த மாற்றத்தை கொண்டு வர போகிறேன், இதுக்கு முன்னாடி இருந்தது நிறைய வேறு அப்படின்னு சொல்ற நீ, இனிமேல் விபத்துல இறக்குற அனைவர் குடும்பத்தும் கொடுப்பியா? வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு இறந்தாங்கன்னா கொடுப்பியா? இல்ல விபத்துல யாராச்சும் வேணும்னா போய் பஸ் ஏதோ லாரி விபத்துல இறங்குறான்னு யாராச்சும் வேணும்னு இறப்பாங்களா? அவங்க குடும்பத்துக்கு கொடுப்பியா? பின்னால என்ன இருக்குன்னு கூட தெரியாத அறமுட்டாள்தனமா அறவேக்காடுத்தனமா செஞ்சுட்டு இன்னைக்கு எல்லா 2 கட்சியும் ஒண்ணு ஓடு ஓடு ஓடுன்ற. நீ தான் முதல்ல ஓடணும், நீ தான் ஓடணும், அரசியலை விட்டு ஓடணும். ஓடுற காலம் வரும் விஜய், ஓடுற காலம் வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.